அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த ஓய்வு நாள் மாலை வேளையிலே நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய தருணத்திற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாயிருக்கிறேன். வாழ்க்கை பயணத்தை வாழுகிற நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாளை வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி இந்த நாளிலே வாழ வேண்டிய வாழ்வை துளைத்து விடுகிறோம். அதுதான் ஒரு பெரிய ஒரு வருத்தமான பதிவு. நாளை வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி கடினமாய் உழைத்து அந்த வாழ்வை அனுபவிக்காமல், வாழ்க்கை வாழாமல், நாளை வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது, ஆனால் நாமெல்லாம் அந்த வாழ்க்கையை நாம துளைத்து விடுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு என்ன வாழறீங்களோ அதுதான் எதிர்கால வாழ்வு. இன்னைக்கு வாழ்க்கை வாழாம நீங்க எதிர்காலத்திலே வாழ்ந்து விடலாம், பிற்காலத்திலே வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி கனவு காணுவீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆவிக்குரிய பயணமும் அப்படிதான். நாம நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாளை துளைத்து விடுகிறோம். இந்த நாளிலே நாம பரிசுத்தமாய் காத்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலே நாம் பயணம் செய்து நம்முடைய வாழ்வை எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறோம், அதுதான் பிற்காலத்திலே ஒரு மகிமை பொருந்திய ஒரு வாழ்வாக அது காணப்படும். இந்நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை பரிசுத்தமாய் ஆகிவிடலாம், நாளை ஊழியம் செய்யலாம், நாளை ஜெபிக்கலாம் என்று சொல்லி நினைத்து இந்த நாளிலே நாம் தவறு விடுவோமானால், பாவம் செய்து விடுவோமானால், நாளை அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாது. இன்னைக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமா வாழறீங்களோ, இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பாவங்களை உணர்கிறீர்களோ அதுதான் நாளை. நான் 2 நாட்களுக்கு நேற்றைய பொழுது என்று நினைக்கிறேன், ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு பதிவு ஒன்று போட்டு இருந்தேன். முதல்ல இருக்கிற படியிலே நீங்கள் உணர்த்தப்பட வேண்டும், பாவங்களை உணர்த்தப்பட வேண்டும். அடுத்தபடிதான் அந்த ஆசீர்வாதம். இந்த உணர்த்தப்படாமல் அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லுவீர்கள், ஆனால் அது சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. முதல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய துவக்க நாளிலே உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க, உணருங்க, நீங்க உங்களை பரிசுத்தமாய் வாழுங்க, எல்லாம் ஜெபியுங்க, வேதம் வாசிங்க, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுங்க. இதுதான் பிற்கால வாழ்வு ஆசீர்வாதமாய் மாற்றும். இல்லை என்று சொன்னால் அது மாற்றாது. அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற முடியாது. அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுடைய சந்ததியை, உங்களை சார்ந்தவர்களை போய் சேரும். இல்லை என்று சொன்ன நாளை என் பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம், நாளை நல்லா இருப்பானா தெரியாது. இன்னைக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாழுகிற அதுதான் பிள்ளை நாளை வாழ்வதற்கான அடையாளமாய் மாறும். நீங்கள் வாழாம நாளைக்கு பிள்ளை பார்த்துக்கோ அது வாழ்ந்துரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கனவு காணுவீர்கள் என்று சொன்னால் பகற்கனவு போலது கலைந்து போய்விடும். ஆபிரகாமுடைய வாழ்வை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அவருடைய விசுவாசத்தின்படி ஆசீர்வாதத்தை வைத்தார். அவனும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியுமோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமாய் தன்னுடைய வாழ்வை நகர்த்தினான். அந்த வாழ்வு, அப்படிப்பட்ட வாழ்வுதான் பின்பு அவனுடைய சந்ததிக்கு மட்டுமல்ல, அவனை சார்ந்தவர்களுக்கும் தேவன் ஆபிரகாமுக்கு அழைக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ போ, இந்த பூமி எல்லாம் உன்னுடையதுதான் போ என்று சொல்கிறார். ஆபிரகாமோடு சேர்ந்து அவருடைய சந்ததியும் வருகிறது. சந்ததி மாத்திரம் வரவில்லை, அவனுடைய சகோதரனுடைய மகனும் லோத்துவும் வருகிறான். லோத்துக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்து வருகிறவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம், நம்மை சார்ந்து வருகிறவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. மறந்துடாதீங்க. சில சமயங்களில் ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் ஆலயத்தின் மூலமாய் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வை தொடருகிறது, பின்தொடருகிறது. ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது, என் மனைவிக்கு கிடைத்தது, என் பிள்ளைகளுக்கு கிடைத்தது, என்னை சார்ந்த சபையாருக்கும் அது கிடைத்தது. நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி ஒவ்வொரு விதமாய் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீர்கள். அப்போ லோத்துவுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான், ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறவனாய் தன்னுடைய வாழ்வை நகர்த்துகிறான். ஆசீர்வாதம் உலகத்திலே பல விதங்களிலே மனிதனுடைய வாழ்க்கை நகர்த்தப்படுகிறது. வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆண்டவன் நடத்துகிறார் என்று சொல்வதை காட்டிலும்
ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் பல விதங்களிலே நடத்தப்படுகிறது. சிலது எப்படி நடத்தப்படுகிறது? சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சினாலே அவன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படி சொல்லுவாங்க? ஒரு விதமான சூழ்ச்சியில அவன் நகப்பட்டாம்பா, அந்த சூழ்ச்சி தான் அவனுடைய வாழ்வை நகர்த்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய வாழ்வை நகர்த்துவாங்க. வாழ்க்கை எப்படி இருக்க? உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய வாழ்வை நகர்த்துவான், அவசரப்பட்டு தன்னுடைய வாழ்வை நகர்த்துவான். சிலருடைய ஆசைகள், சிலர் என்ன செய்வான், ஆசைகளிலே தன்னுடைய வாழ்வை நகர்த்துவான். ஒரு கனவு கண்டு இப்படிலாம் வாழணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இப்படிதான் ஒவ்வொரு விதமாய் நகர்த்தப்படுகிறது. ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்வு எப்படி நகர்த்தப்படுகிறது? உங்களை நீங்களே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்வு எப்படி நகர்த்தப்படுகிறது? என்னுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி நான் நகர்த்தி கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கை பயணம் எதை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்த வாழ்க்கையுடைய பயணம் எப்படி இருக்கிறது? உலக பிரகாரமாய் வாழ்கிறவன், பொருளாதாரத்தை கனவு கண்டு ஓடுகிறவன், ஒரு பிறகுமா உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய வாழ்வை நகர்த்துகிறவன், அல்லது சூழ்நிலை நிமித்தமாய் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படி சொல்லுகிறது. இவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவெல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? அந்த முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கிறதா என்று சொன்னால் ஒரு கேள்விக்குறிதான். ஆசீர்வாதமாய் இருக்கிறதா தெரியல. ஒரு சூழ்ச்சியில சிலர் நல்லது கிடைக்கிற மாதிரி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும்னே தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நன்மை கிடைச்சிச்சு ஓடுவாங்க, முடிவு எப்படி இருந்துச்சு தெரியாது. ஆதாம் அவருடைய வாழ்க்கையிலே உணர்ச்சி வசப்பட்டு சர்வம் சொன்ன உடனே தன்னுடைய வாழ்வை நகர்த்தினார்கள். முடிவு என்ன ஆனது நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் வாழ்க்கையை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டியது அப்படியா இருக்கிறது. என்னுடைய வாழ்வு எப்படியா இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்வு பூர்வமாய் உணர்ந்துதான் நம்முடைய வாழ்வை நாம நகர்த்த வேண்டும். ஏதோ வாழ்க்கை வாழுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்வை நகர்த்தி விடக்கூடாது. என் வாழ்க்கை ஏதோ இருக்குது, நான் உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய வாழ்வை நகர்த்துகிறேன், அல்லது ஆசைப்பட்டு என்னுடைய வாழ்வை நகர்த்துகிறேன், இல்ல நான் இதை நினைச்சங்க, இதை ஆண்டவர் எனக்கு செய்வார், அப்படி நான் நகர்த்துகிறேன் என்று சொல்லி கண்மூடிதனமாய் நம்முடைய வாழ்வை நாம நகர்த்தி விடக் கூடாது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஒவ்வொரு நிலைகளையும் உணர்ந்துதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை நான் நகர்த்தக்கூடியவனாய் நான் காணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த தாகோன் என்பது பெலிஸ்தியருடைய முதன்மையான தெய்வமாய் இருந்தது. இந்த தாகோன் தான் முதன்மையான தெய்வம். இந்த தாகோனை வைத்து அந்த பெலிஸ்தியர்களுக்கு முதல்ல தெய்வமாய் ஆராதித்தது இந்த தாகோன். இந்த தாகோனை ஏன் ஆராதித்தார் என்று சொன்னால், அந்த தாகோன் தான் எனக்கு ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கிறது, இந்த தாகோன் தான் எனக்கு ஒரு வெற்றியை, யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கிறது என்று சொல்லி அந்த பெலிஸ்தியர்கள் ரொம்ப நம்பினார்கள், அதிகமாய் நம்பினார்கள் தாகோனை தான். தாகோனை அப்படி ரொம்ப நம்பினார்கள். அப்படி நம்பினபடியினால் தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே சிம்சோன் அகப்படுகிறான். சிம்சோன் அகப்பட்ட உடனே அந்த சிம்சோனை எங்குக்கு அழைத்து கொண்டு போய் நிற்க வைத்தார் என்று சொன்னால், தாகோனை சிலைக்கு முன்பாக அவனை நிற்க வைத்து நடனமாட வைத்தார்கள். தாகோன் என்ன செய்தான்? சிம்சோனை எங்களுடைய கரத்தில் கொடுத்து விட்டான் தாகோன் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆரவாரம், ஒரு ஆர்ப்பாட்டு, ஒரு திருவிழாவை போல நகர்த்தினார்கள். திருவிழாவை போல அவருடைய வாழ்க்கையினுடைய பயணம் நகர்த்தப்பட்டது. வாழ்க்கை பயணம் அப்படிதான் இருந்தது. சவுலுடைய வாழ்வை நீங்கள் இன்னுமாய் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேல் 31வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 31வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் ஆயுதங்களை அத்ரோத்து தேவனுடைய கோவிலிலே வைத்து அவனுடைய உடலை பெத்சாலின் அலங்கத்திலே அவன் தூக்கி போடப்பட்டானாம். அதற்கு முன்பாக நீ அவன் நினைச்ச தலையை துண்டிச்சு அவன் தாகோனுடைய சிலைக்கு முன்பாக தான் சவுலை வைத்தார்கள். இந்த சவுல், சிம்சோன் இவர்கள் இருவரையும் நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை ஒரு இச்சையை பின்பற்றி ஓட ஆரம்பித்தது. அதை சார்ந்துதான் வாழ்வை நகர்த்தினார்கள். அதுதான் என்னுடைய வாழ்வை நகர்த்தி விடும் அப்படின்னு நினைச்சார்கள். இப்படி நினைத்துதான் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போன சவுல் கீழ்ப்படியாமல் போனதான் அவனுடைய தலையை வெட்டி தாகோனுடைய சிலைக்கு முன்பாக வைக்கிறார்கள். சிம்சோனுடைய வாழ்வு அந்த தாகோனுக்கு முன்பாக அவன் வேடிக்கை காட்டுகிற ஒரு மனிதனாய் அவன் அகப்படுகிறான். அவன் தாகோனுக்கு முன்பாக அழைப்பு ஒரு பெரியதா இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய பயணத்தினுடைய துவக்கம் அவர்களுக்கு ஒரு இன்பமாய் இருந்தது, ஒரு இனிமை சேர்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் முடிவை நீங்கள் அவருடைய முடிவை எல்லாம் பார்க்கும் பொழுது அது வருத்தப்பட வேண்டிய காரியமாக அவருடைய வாழ்க்கை எல்லாம் காணப்பட்டது.
என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். என்னை அழைத்திருக்கிறார், என்னை அழைத்தவர் என்னை முடிவு புரிந்தவன் என்னை நடத்தி செல்வார், என்னை கைவிட்டிட மாட்டார். இந்த நம்பிக்கை நமக்கு முதலாவது வேணும். இதே தாகோனுடைய சிலைக்கு முன்பாக என்ன செய்தார் தெரியுமா? தேவனுடைய பெட்டி சிறைப்பட்டது. சிறைப்பட்டவன் என்ன நடந்தது தெரியுமா? 1 சாமுவேல் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதே 1 சாமுவேல்ல 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 5வது அதிகாரத்திலே நீங்கள் 5வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க தேவனுடைய பெட்டி அந்த இடத்திலே பிடிபடுகிறது. 1வது வசனத்துல தேவனுடைய பெட்டியை பிடித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அஸ்தரோத்துக்கு கொண்டு போனார்கள். கொண்டு போய் அங்க வைக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. அஸ்ரோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அவன் ஸ்தானத்திலே திருப்பினார்களாம். 4வது வசனத்தில் பிற்பகுதியிலே பார்க்கும்போது தாகோனுடைய தலையும் அவருடைய 2 கைகளும் வாசப்படியிலே உடைக்கப்பட்டு இருந்தாராம். என்ன நடந்தது? தாகோனுடைய தேவனுடைய பெட்டியை சிறைப்படுத்திக் கொண்டு எடுத்துக்கொண்டு போனார்கள். எடுத்துக்கொண்டு போய் விட்டு சிறைப்பட்டது, நாம ஜெயித்து விட்டோம், தாகோன் ஜெயித்து விட்டான் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் தாகோனுடைய சிலை உடைக்கப்படுகிறது. தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தாகோனுடைய சிலை நிற்க முடியல. அவருடைய கரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அது கீழே சுக்குநூறாய் உடைந்து போய் கிடக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நடத்துதலே நம்முடைய வாழ்வு நகர்த்தப்படணும். இன்னுமாய் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆனால் வாசிக்கலாம், வாசித்து பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 8வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. 8வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது: எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் என்னை நடத்துவது யார்? தேவ ஆவியானவர் நடத்துவாரானால் நீ தேவனுடைய பிள்ளையா இருப்ப, வாழ்க்கை சாட்சியா இருந்திருக்கும். அந்த இடத்துல தேவ ஆவியினால் நடத்தப்பட்டார்களா? சிம்சோன் இல்லை. சவுல் தேவ ஆவிக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்வை நகர்த்தினானா? இல்லை. இவர்கள் இருவரும் அப்படி நடக்காததனால்தான் இவர்கள் தாகோனுக்கு முன்பாக விழுந்து கிடந்தார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை பொருந்தியவர் என்று சொல்லி கவனிங்க. அதே தேவனுடைய பெட்டியை சிறை பிடித்து எடுத்துட்டு போய் தாகோன் இருக்கிற இடத்திலே கோயிலில வைத்தார்கள். என்ன நடந்தது? தாகோனுடைய சிலை உடைக்கப்படுகிறது. தாகோனுடைய சிலை அந்த இடத்திலே கரங்கள் உடைக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறது. அப்போ சிலையாய் இருந்தாலும் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக, தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்க முடியாது. நிற்க முடியாதுங்க, உடைக்கப்பட்டு விடும். ஆனால் நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், இல்ல தேவனுடைய பாதையிலே நடக்காமல், என் சுயத்திலே, என் பலத்திலே, சூழ்ச்சியினால் என் வாழ்வு நகர்த்தப்படுகிறது, அல்லது சூழ்நிலைகள் என்னை நடத்துகிறது, இச்சைகள் என்னை நடத்துகிறது, ஆசைகள் என்னை நடத்துகிறது, என்னுடைய சுயம் என்னை நடத்துகிறது, நான் எடுக்கிறதா முடிவு, ஓ இது நான் சரிதான் அப்படி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம நாம நம்முடைய வாழ்வை நகர்த்துகிறபடினால் நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு எப்படியாக இருக்கிறது சொன்னால், தாகோனுக்கு முன்பாக நம்முடைய தலை வெட்டப்பட்ட நிலைமையில விழுந்து போய் கிடக்கிறது. தாகோன் சிலைக்கு முன்பாக வேடிக்கை பொருளாய் வாழ்க்கை மாறி விடுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஏதோ ஒன்று என் வாழ்க்கை நகர்த்தப்படுகிறது என்று சொல்லி வாழ்க்கை வாழாதீங்க. வாழ்க்கை நானும் வாழ்கிறேன் பாரு, நானும் என்னுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறேன் பாரு, நான் ஜெயிச்சிட்டேன் பாரு, நான் வாழ்ந்துட்டேன் பாரு, அப்படி என்று சொல்லி மட்டும் உங்களுடைய வாழ்வை நகர்த்திடாதீங்க. உங்களுடைய வாழ்வை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இருப்பார்கள். அப்படி நீங்கள் நகர்த்தப்படும் பொழுது, வாழும் பொழுது, அந்த தாகோன் சிலை அண்டே உன்னுடைய வாழ்வு அகப்பட்டாலும் அந்த தாகோனுடைய சிலை தகர்த்தெறியும். இதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போ என்னை நடத்துவது யார்? என் வாழ்வை நகர்த்துவது சூழ்நிலையா? என் வாழ்வை நகர்த்துவது உலக சிற்றின்பங்களா? என் வாழ்வை நகர்த்துவது மனிதனுடைய சத்தத்துக்கு ஏற்றாற்படியா, என் விருப்பத்திற்கு ஏற்றாற்படியா, அல்லது தேவ சத்தத்துக்கு ஏற்றாற்படியா? எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வு வேணுங்க.
தேவ ஆவியினால் நீ நடத்தப்படாமல் உன் வாழ்வு எதுவானா நாம ஆமாங்க இது சரி எனக்கு தோணுது, எனக்கு சரின்னு தோணலாம். சவுலுக்கு சரின்னு தான் தோணுச்சு. சவுலுக்கு என்ன தோணுச்சு? தான் செய்யறது சரியா தோணுச்சு. அவன் அவனுக்காக பொருளை சேமிக்கவில்லை, நலமானதை எடுத்து வைக்கிறான், தேவனுக்கு பலி செலுத்தலாம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருக்கு அது பிரியமில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நீ அழித்து விட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு தானே செய்கிறேன், எனக்காக எடுத்துக்கொண்டு நான் செய்கிற முடிவுகள், நான் எடுக்கிற காரியங்கள், என்னுடைய பிரயாசங்கள் எனக்கா அது நியாயமா இருக்கிறது, இதுதான் சரி அப்படி நீங்க சொல்றதுனால அதுல பயன் கிடையாது. நீங்க தாவோனுக்கு முன்பாக விழுந்து போய் தான் கிடப்பீர்கள். உங்களுடைய வாழ்விலே ஆண்டவருக்கு எது பிரியம் என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்வா என்னுடைய வாழ்வு இருக்கிறதா, நீங்க அதை தான் பார்க்கணும். நீங்கள் எது நியாயம், எது நீதி, நான் செய்யறது கரெக்ட் அப்படி நீங்க சொல்லலாம், நாங்களும் கேட்கலாம், மற்றவங்களும் கேட்கலாம். ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை என்று காணப்படுமானால் அது அந்த முடிவில் இருந்து நீங்கள் வெளியே வரணும். அந்த முடிவில் இருந்து நீங்கள் வெளியே வருவதுதான் உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். தேவனால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வாய் இருந்தால் மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் வெற்றி உள்ளதாய் காணப்படும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வு தாகோன் சிலைக்கு முன்பாக, பெலிஸ்தியர் வணங்கிக் கொண்டிருந்த அந்த சிலைக்கு முன்பாக நீங்கள் விழுந்து போய் கிடப்பீர்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்று நல்லா இருக்கும். சிம்சோனுக்கு அந்த இச்சை நன்றாக இருந்தது. சவுலுக்கு தான் எடுத்த முடிவு சரியாய் தோன்றியது. ஆனால் முடிவு எப்படியாய் இருந்தது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சரி தவறு என்பதை காட்டிலும் முடிவு எப்படியாய் இருக்க போகிறது. என் பிள்ளையை நடத்துவது இன்று எனக்கு சரி, நாளை என் பிள்ளையினுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? நான் எடுக்கிற பிரயாசங்கள் சரியாய் காணப்படலாம், நாளை அதனுடைய முடிவு எப்படியாய் இருக்கும்? இதைதான் நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் அதுதான் சொல்லுகிறார், எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். அவர்களை தான் ஆண்டவர் மறைத்து வெளிப்படுவார். அவருடைய வாழ்வு தான் சாட்சியாய் இருக்கும். இன்றைய நாளிலே தேவனுடைய பெட்டி சிறைப்பட்டு விட்டது என்று சொல்லி ஏளனப்படுத்தலாம். உங்களை சில சமயங்களிலே சில காரியங்களில் நீங்கள் தோல்வியை சந்தித்து விட்டீர்கள் என்று சொல்லி ஏளனமாய் உங்களை பார்க்கலாம். ஆனால் மறுநாள் அந்த இடத்திலே அந்த சிலை, அந்த சூழ்நிலை உடைக்கப்பட்டிருக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது அவர் அழகாய் சொல்கிறார். எடுத்துக்கொள்ளலாமே, கலாத்தியர் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் அதில் 18வது வசனத்தில் எப்படியாய் சொல்லப்படுகிறது, ஆவியினால நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, ஆவியானவர்களால் நடத்தப்படுவீர்களானால். நான் ஆவியானவர்களால் நடத்தப்படுகிறேன். முதல்ல நான் என்னை நானே பரிசோதிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுக்கிற முடிவா இருக்கட்டும், நான் படுகிற பிரயாசங்களாய் இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஆவியானவர் நடத்தப்படுகிற வாழ்வாய் இருக்கிறதா, இதை மாத்திரம் நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். எதை செய்தாலும் ஆவியானவருடைய நடத்துதல் அதில் இருக்க வேண்டும் என்பதிலே உங்களுடைய கவனத்தை நீங்கள் முழுமையாய் செலுத்துங்க. ஆவியானுடைய நடத்துதல் அதில் காணப்பட வேண்டும் என்பதிலே வைராக்கியம் உள்ளவர்களாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அப்படி நகர்த்தும் பொழுதுதான் தேவனுடைய பெட்டி சிறைப்பட்டது என்று சொன்னாலும் மறுநாளிலே அந்த தாவோன் சிலை உடைக்கப்பட்டதை போல ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சூழ்ச்சிகள் உடைக்கப்படும். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சதி திட்டங்கள் உடைக்கப்படும். உடைக்கப்பட்டு ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்கிறார். ரோமர் 7வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறார், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்வேன். எது வேண்டாமோ அதை தான் செய்ய வைக்கும். ஆண்டவருடைய நடத்துதல் இல்லாவிட்டால், தேவ ஆவியினால் உங்களுடைய வாழ்வு நகர்த்தப்படாவிட்டால் நீங்கள் விரும்புகிறதை செய்ய முடியாது, நீங்கள் ஆசைப்படுகிறதை செய்ய முடியாது. உங்களுக்கு இருக்கும், நான் ஜெபிக்கணும், நான் இப்படி ஊழியம் செய்யணும், நான் இப்படி வைராக்கியமா வாழணும், அதை செய்ய விடாது. ஏன்னா நான் தேவ ஆவியில நடத்தப்படலையே.
தேவ ஆவியில நடத்தப்படல, விட்டுட்டாங்க சிம்சோன், விட்டுட்டான் சவுல். தேவ ஆவியில நடத்தப்படணும். அதான் நான் விரும்புகிறதை நான் செய்யாமல் நான் விரும்பாததை அதை செய்ய வைக்கிறது. எது நான் செய்யக்கூடாதோ, எது தேவனுக்கு பிரியமில்லையோ, எதை தேவன் வெறுக்கிறாரோ அதை என்னிடத்தில் ஜெயிக்க ஆரம்பித்து விடுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆவியானுடைய நடத்துதல் ஒரு மனிதனிடம் காணப்படாவிட்டால் அவருடைய வாழ்வை இப்படிதான். அவன் விரும்புகிறதை, நம்ம கூட நிறைய பேர் ஆசைப்படுறோம், நான் ஜெபிக்கணுங்க, நான் இப்படி ஊழியம் செய்யணுங்க, நான் வேதம் வாசிக்கணுங்க, நிறைய ஆசைகள் இருக்கும். அது செய்ய விடாது, அது செய்ய விடாது. பல இடங்களை அலைந்து அலைந்து ஓடுவோம். இங்க ஓடலாமா, அங்க ஓடலாமா, ஓ அந்த அவங்க கோச்சுக்குவாங்க அதனால அந்த சபைக்கு ஓடு, இல்ல இவங்க எதனா சொல்லுவாங்க அங்க ஓடு. உலகம் முழுதுமா ஓடும். உலகம் முழுதும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்ட தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் தான் லோத்துக்கும் அந்த ஆசீர்வாதம். உங்கள் சபையில இருக்கிற மேய்ப்பருக்கு என்ன ஆசீர்வாதம் பாருங்க. அந்த ஆசீர்வாதம் சபை மக்களுக்கு. நாம் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நம்ம அது ஆசீர்வாதம், ஓ பாஸ்டர் இப்படி இருந்தாரு, அவருடைய வாழ்வு இப்படி மாறியது, இப்படி உயர்த்தினாரு, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நான் சரவணன் நான் ஞாபகப்படுத்துறேன். துவக்கத்திலே திருமணத்திற்காக நிறைய பெண்களை பார்த்து கொண்டிருக்கும், நிறைய கிடைக்கல. ஆனா சரவண அன்னைக்கு வச்சது, அண்ணனுக்கு இப்படி ஒரு மகள் கிடைத்தா எனக்கும் அப்படிதான் வேணும். அப்போ அந்த ஆசீர்வாதம் அங்கும் போய் சேர ஆரம்பித்தது. அப்போ அந்த ஆபிரகாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் லோத்துக்கும் போக ஆரம்பிச்சது. அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குதோ அங்கதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமை விட்டு அவன் விலகி போகும்போது ஆசீர்வாதம் லோத்து கிட்ட இருந்து பறி போகிறது. எல்லாம் கவனித்து பாருங்க. ஆசீர்வாதம் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, எங்க போனாலும் ஆசீர்வாதம், இங்க ஓடு ஒரு நாள், அங்க ஓடு ஒரு நாள், அவரை போய் பாரு, இவரை போய் பாரு, இங்க ஓடு அங்க ஓடு, அவங்க கோச்சுக்குவாங்க, அவங்க திட்டுவாங்க, நீ எங்க ஓடுனாலும் சரி. ஆபிரகாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் லோத்துக்கு உண்டு, வேற யாருக்கு இல்லை. லோத்துக்குன்னு தனி ஆசீர்வாதம் இல்லை. அந்த சபையின் மூலமாக தான் ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். அந்த சபையின் மூலமாக தான் ஆசீர்வாதங்கள் அவருடைய ஜனத்திற்கு வந்து சேரும், அந்த சந்ததிக்கு வந்து சேரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அழகாய் அவர் சொன்ன காரியம். அதுதான் அவர் அழகாய் அவர் சொன்ன காரியம். 7:15 மீண்டும் வாசிக்கலாம். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லைங்க, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன். விரும்பாதது உள்ள நுழைந்து விடுகிறது. ஆசைப்படுகிறோம், ஆசைப்பட்டது வருகிறதா? இல்ல. கனவு கண்டுகிறோம், பிரயாசப்படுகிறோம், வேலைக்காக ஓடுகிறோம், திருமண காரியத்துக்காக ஓடுகிறோம், படிக்கணும் ஓடுறோம், பண விஷயத்துக்காக ஓடுறோம், பலவீனம் மாறுறோம், டாக்டர் ஓடுறோம், சந்திக்கிறோம். மாறிச்சா ஒண்ணு மாறின பாடு இல்லை, ஒண்ணுமே கிடையாது, மாற்றங்களே இல்லை. ஏன் இல்லை? நான் விரும்பாததை செய்கிறபடியினால். நான் விரும்புறேன் ஆரோக்கியமா இருக்கணும்னு விரும்புறேன், ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா சந்தோஷமா இருக்கணும் விரும்புறேன். நான் விரும்புகிறது எனக்கு வரல, நான் விரும்பாதது எனக்குள் வருகிறது. காரணம், ஆவியானவர் என்னை நடத்த நான் ஒப்பு கொடுக்கல. எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராயிருப்பார்கள். அவர்கள் தான் தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர்கள் தான் பெறுவார்கள். அதுதான் ரோமர் 7வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதலால் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்போ நல்லது வர நடக்கலாங்க. ஆவியானவர் எங்கு நடத்தலையோ அந்த இடத்துல நல்லது நடக்காது, கெட்டதுதான் நடக்கும். ஆவியானவர் எங்கு நடத்துறாரோ அங்க நல்லதான் நடக்கும். அப்போ எனக்கு நல்லது வேணுமா கெட்டது வேணுமா நான் தான் தீர்மானிக்கணும். அப்போ நான் நல்லது வேணும்னா ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்யறேனா அப்படின்னு யோசிக்கணும். சில சமயங்களில் ஆசீர்வாதம் கிடைக்கிறது, ஆசீர்வாதத்தை பெறுகிறோம், ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே விட்டுடுறோம். கழுதை மேய்ச்சவனுக்கு என்ன செய்யறாரு? அரசனாய் மாறின உடனே அவன் என்ன செய்யறான்? நல்லதுதானே செய்தான். அவன் தப்பு செய்யல, சவுல் தவறு செய்யல. அவன் அதுல நலமான மிருகங்களை எடுத்து அது ஆண்டவருக்கு பலி கொடுக்கலாம்னு நினைச்சான். ஆனா ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லையே. அப்படிதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே நாம என்ன செய்யறோம்? இது செஞ்சான், ஓ அதுதான் நான் செய்யறேன், நான் செய்யறது கரெக்ட் தான், ஐயோ இது என்ன அப்படி சொல்றீங்க அப்படி நாம சில சமயத்துல முடிவு எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த முடிவு என்ன செய்கிறது தெரியுமா? நம்முடைய வாழ்வை தடுமாற்றத்துல தள்ளிடுது இல்லையா? தாவோனுக்கு முன்பாக நம்மளை விழ வைத்து விடுகிறது. தாவோனுக்கு முன்பாக வேடிக்கை பொருளாய் நம்முடைய வாழ்வு மாறிடுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களை நடத்துகிறாரா கவனிங்க. அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும்,
உங்க வாழ்க்கையில எது அனுமதிக்கப்படுகிறதா இருக்கட்டும், ஒரு 2 நிமிடம் பிளீஸ், 2 நிமிடம் முட்டி போடுங்க. இல்ல இருக்கிற கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு சூழ்நிலை, நான் என்ன முடிவெடுக்கிறது? கேளுங்க. ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு நாள் உங்களோடு பேசி இருக்கிறார். இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த ஆண்டவர் இப்போ விலகிட்டாரா? இல்ல, இப்போ நீ கூப்பிட்டா வருவாரு. சிம்சோன் அந்த கடைசி நேரத்தில் அழைத்த பின்பும் ஆண்டவர் வந்தாரு. சிம்சோன் மீது பலமாய் ஆவியானவர் இறங்கினாரு. நீ இப்பொழுதும் கூப்பிட்டால் தேவ ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்வார். அதே ஏதேனிலே தவறான ஒரு நோக்கத்தோடு சர்வம் சொன்னது என்று சொல்லி கீழ்ப்படிந்த அந்த ஆதாம் ஏவாள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். சர்வம் சொன்ன உடனே ஒரு ஆண்டவர் அந்த அந்த தோட்டத்துல உலாவி நிற்கிறார். ஏதேனில தான் உலாவுறார். ஆண்டவரே, சர்வம் இப்படி சொல்லுது, என்னப்பா பண்ணட்ட? ஒரு வார்த்தை கேட்டா என்ன? அப்படி கேட்டு ஆண்டவர் சொல்லிருப்பாரு. சர்வம் அப்படிதான் சொல்லிருக்கு, மகனே நீ உன் வேலையப்பா, நான் தான் சொன்னேன் இல்லையா, அப்படி சொல்லி இருப்பாருல்ல. இவன் கூப்பிடல. நாம அப்படிதான் தேவ ஆவியான நடத்துறான்னு சொல்றல, ஆண்டவரே நான் இதை செய்யறேன், இதை சரியா அப்படின்னு ஆண்டவர் இடத்துல கேட்கலாமே. நாம ஒரு முடிவு எடுத்துறோம், நான் செய்யறது கரெக்ட், நான் ஓடுறது கரெக்ட், நான் எடுக்கிற முடிவு கரெக்ட், என்னுடைய பிரயாசங்கள் கரெக்ட் அப்படின்னு நாம நினைச்சிடறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இல்லைங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவர் இடத்துல கேளுங்க. நீ எந்த முடிவு எடுக்கிற? ஆண்டவர் இப்படி ஒரு சூழ்நிலை அகப்பட்டு இருக்கிற, இப்படி ஒரு நிலையில் என்னுடைய வாழ்வு தள்ளப்பட்டு இருக்கிறது, நான் என்ன முடிவு எடுக்கட்ட ஆண்டவரே? ஒரு 2 நிமிடம் கேளுங்க. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சகலத்தையும் போதித்து நடத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு கைவிட்ட மாட்டாருங்க. கைவிட்டான்னு நினைக்காதீங்க. ஒரு 2 நிமிடம் ஜெபியுங்க. என் குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை, என் பிள்ளைகளுக்குள்ள, என் வாழ்க்கை துணைக்குள்ள, நான் கையிட்டு செய்கிற தொழிலில், நான் வேலை செய்கிற இடங்களிலே, என் சரீர ஆரோக்கியத்திலே இப்படி ஒரு நிலை, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கேட்டுட்டு முடிவெடுங்க. நீங்க எடுக்கிற முடிவுலாம் சரியாதான் இருக்கும். நீங்க உங்களுடைய பார்வையில், ஆண்டவருடைய பார்வையில் என்னன்னு பாருங்க. ஆண்டவருடைய பார்வையில் எப்படின்னு சொல்லி நாம பார்ப்பது கிடையாது. அதுதான் நம்முடைய வாழ்வை பின்னோக்கி தள்ளி விடுகிறது என்பதை நீங்க மறந்து விட வேண்டாம். அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். எடுத்துக்கொள்ளலாமே. 19வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 12வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் பிழைய உணருங்க. பிழைய உணருங்க, தவறுகளை உணருங்க, சொல்லி போகாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று தன் பிழைகளை உணருங்க. ஆண்டவரே, இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, என் பிழை என்ன? எதற்காக இது அனுமதிக்கப்பட்டது? என்னிடத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, அந்த தவறு என்ன? எனக்கு சுட்டி காண்பீங்க. கேளுங்க. பிழை இல்லாத மனுஷன் இல்லைங்க. எல்லாருக்கும் பிழை இருக்குதுங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அந்த பிழைகள் அனுமதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம். ஒன்று, சில சமயங்களிலே வெட்டி எடுக்கப்பட்ட பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற தங்கம் அதிகமாய் ஜொலிக்க வேண்டும், ஆபரணங்களாய் மாற வேண்டும் என்பதற்காக அதை புடமிடுவார்கள். அப்ப புடமிடுவது என்பது அது ஜொலிப்பதற்காக. அப்படி சில சமயங்களிலே சில பாடுகள், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படலாம், புடமிடப்படலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே இது எதற்கு அனுமதித்தீர்? அறிந்து கொள்ளுங்களேன். தன் பிழைகளுக்காகவா அல்லது நான் ஜொலிப்பதற்காகவா? அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய பயணம் வெற்றியுள்ள ஒரு பயணமாய் தொடருவதற்கு அது ஏற்றதாய் இருக்கும் அல்லவா? தன் பிழையை உணர்ந்திருப்பானால், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரியாது இருந்திருப்பானால் அந்த ஆசீர்வாதம் அவனையும் சென்றடைந்திருக்குமே. அந்த ஆசீர்வாதத்தை அவனும் அனுபவித்திருக்கலாமே. பல தவறுகளை செய்தான். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதது, விட்டு வந்த அந்த பூமியை மீண்டுமாய் ஆசை வைத்து திரும்பி பார்த்தது இல்ல. இப்படி பல காரியங்கள் சுயமாய் முடிவெடுத்தது, பல நிலைகள் அவன் வாழ்வு விழுந்து போவதற்கு காரணமாய் இருந்தது. வாழ்வை தேவன் ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவனை ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அவன் பிழையை உணராதிருக்கும் பொழுதுதான் அவன் வாழ்வு தடுமாற்றத்தில் தள்ளப்பட்டு விடுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அறிந்து கொண்டு நாம் பயணம் செய்வோமே. அதுதான் 2 பேதுரு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதிலே 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், 2 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறாரு, தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கு. நீங்க எதுல ஜெயிச்சிருக்கிறீங்க? உலகத்துல ஜெயிச்சிட்டோம். அப்ப உலகத்தை நீ அடிமைப்பட்டு இருக்கிற.
எதுல ஜெயிக்கிறோம்? அழகா இருக்கணும், எப்படியாவது இன்னும் அழகுபடுத்துறோம் பார், அதுல ஜெயிக்கிறோம். அதுல இருந்து நீ அடிமைப்பட்டு இருக்கிற, ஒண்ணு உன்னுடைய அழகில் அடிமைப்பட்டு இருக்கிற, இல்ல உலகத்துல அடிமைப்பட்டு இருக்கிற, இல்ல ஆடம்பரமான வாழ்க்கை அதுல அடிமைப்பட்டு போயிருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு அடிமைப்பட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு அடிமைப்பட்டீங்களா? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இல்ல. சிலரை பார்ப்பீங்கன்னாக்கா பியூட்டி பார்லருக்கு அதிகமாக போகிறவர்கள் இருக்கலாம். அப்படி போகிறவர்களை கவனித்து இருக்கிறீர்களா? எங்க பார்த்தாலும் பியூட்டி பார்லர், ஓ இது வந்துடுச்சான், ஓ மேக்கப் சாமான் இது வந்துடுச்சான், ஓ அது வந்துடுச்சான். அப்படி இதேதான் அவருடைய பார்வை, எங்கு போனாலும் அதை சார்ந்துதான் இருக்கும் இல்லையா? நீங்கள் வீடு கட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்போ வீடு கட்டுகிறவர்களுக்கு யார் வீடை கட்டினாலும் அதை குறித்த ஒரு பார்வை இருக்கும். அதுக்கு அவர்கள் அடிமைப்படுகிறார்கள், தன் வீடு அப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி ஒவ்வொரு மனிதனும் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களை கேளுங்க. மாணவர்கள் என் வாழ்க்கையில் அந்த படிப்பை முடித்து என் வாழ்வை நான் அப்படி வைக்கிறேன், அந்த பார்வையில் தான் ஓடுவான். அவனுக்கு அவன் அடிமைப்பட்டு போயிருப்பான். ஆனா ஆவிக்குரியவன் ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவனாய் இருப்பானால், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவனாய் இருப்பானால், எதையும் வேதத்தை சார்ந்திருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பான், எதையும் ஆவியானவருடைய நடத்துதலில் இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பான். இந்த வாழ்வு தான் நமக்கு வேண்டும். கற்பனையில ஓடுகிற வாழ்வு இருக்கலாம், சுயத்தில ஓடுகிற வாழ்வு இருக்கலாம், தற்பெருமையில ஓடுகிற வாழ்வு இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கிறது ஆராய்ந்து பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை அப்படிதாங்க இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையினுடைய பயணம் தடுமாறுவதற்கு முக்கிய காரணமே அதுதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. எதற்கு நீங்கள் அடிமைப்பட்டு போயிருக்கிறீர்கள்? ஏதோ ஒரு காரியத்தை நாம் அடிமைப்பட்டு போயிருக்கிறபடினால், தேவ ஆவியானவரினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு காணப்படாததற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. என் வாழ்க்கை தேவ ஆவியினால் நடத்தப்படாத ஒரு வாழ்வாக மாறுவதற்கு அதுதான் காரணம். அதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதுல 26வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், பிசாசானவனுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிகைக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணு என்று சொல்லுகிறார். பிசாசானுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டவர்கள், இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டவர்கள். பாபா பிசாசு நம்மை வீழ்த்துவது அவனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக, இச்சையின்படி விழுவதற்காக. ஆண்டவருக்கு அடிமைப்படாதபடி உலகத்துக்கு என்ன அடிமைப்படுத்த வைக்கிறான், இச்சைகளுக்கு அடிமைப்படுத்த வைக்கிறான், பொருளாதாரத்துக்கு அடிமைப்படுத்த வைக்கிறான். பொருளாதாரத்தில் நான் உயர்ந்திருக்கணும். நான் பார் எப்படி என்னுடைய வீடை கட்டி இருக்கிறேன் பார், எத்தனை வீடு பார், எத்தனை பங்களா பார், என் வாழ்க்கையில் எவ்வளவு நகையை சேர்த்து இருக்கிறேன் பார். அப்போ இதெல்லாம் எதற்குனாக்கா அவன் வேலையை செய்ய வைக்கிறான் உன்னை. இதெல்லாம் நாம செய்யறனால பவுல் அதை தான் அழகாய் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால பிடிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனால நாம பிடிக்கப்பட்டு இருக்கிறோம். உலகத்துல அடிமைப்பட்டு போயிருக்கிறீங்களா? நீ ஏதாவது ஒரு காரியத்திலே சிக்குண்டு இருக்கிறீங்களா? அப்போ பிசாசு உங்களை பிடித்து விட்டான். பிசாசு உங்களை பிடித்து விட்டான். பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள். மறந்து விடாதீங்க, நீ எதற்கும் அடிமைப்படாதபடி ஆவியானவர்களால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வாக இருக்கிற வாழ்வு தாங்க வெற்றி உள்ள ஒரு வாழ்வாக இருக்கும். அல்லேலூயா. அதுதாங்க வெற்றி சிறக்கும். அந்த வாழ்க்கையை நாம் வாழணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழும்படியாக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்படிதான் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதான் ரோமபுரிக்கு எழுத சொல்றார். ரோமர் 7வது அதிகாரம் 23வது வசனத்துல அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறாரு, ஆகிலும் என்னுடைய மனப்பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களிலே இருக்க காண்கிறேன். அது அவைகளில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறைப்படுத்துகிறது. விரோதமாய் போராடுகிற ஒரு போராட்டம் என் உள்ளத்திலே இருக்கிறது. அப்போ நமக்குள்ள போராட்டம் எப்பவுமே இருக்குது. ஆவியானவர் நடத்துகிறாரா இல்ல மனுஷன் நடத்துறதா? இந்த போராட்டம் இருந்துனே இருக்குது. நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிற, ஆனா எப்படியாவது சிஸ்டர் வந்துடுறாங்க, பிரதர் வந்துடுறாங்க, உறவுகள் வந்துடுது. கோயிலுக்கு போனோம்னு நினைக்கிற சூழ்நிலை, ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற இந்த போராட்டம் இருக்குது. ஆவியானவர் நடத்தப்படுகிற வாழ்வாக இருந்தால் இந்த உலகம் என் பின்னால், சிலுவையின் முன்னால் ஓடுவேன். இந்த போராட்டம் எனக்குள்ள இருக்கிறபடினால் நான் அதிலே சிறைப்பட்டு போகிறேன்.
ஐயா இப்படி இருக்குது, பாஸ்டர் இப்படி இருக்குது, சூழ்நிலை நிறைய காரியத்தை நாம காட்டுறோம். உடனே பாஸ்டர் முடிவு பண்றாரு, ஓ இவர்களை தன்னுடைய வேலை செய்வதற்காக பிசாசு அடிமைப்படுத்தி விட்டான். சிலருக்கு பணத்தை கொடுத்து அடிமைப்படுத்துவான், பதவியை கொடுத்து அடிமைப்படுத்துவான், பொருளாதாரத்துல உயர்வை கொடுத்து அடிமைப்படுத்துவான். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல நம்மை அடிமைப்படுத்துகிறான் பிசாசு. அடிமைப்படுத்த அவனுடைய வேலையை செய்து கொள்கிறான். அப்போ ஆவியானவர் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வுக்கு அனுப்படாது. நல்லது போல இருந்துச்சு சவுலுக்கு. எடுத்த முடிவு எனக்கு எடுத்த ஆண்டவருக்கு பலி செலுத்தான், அப்படி எடுத்தான், அடிமைப்பட்டான், அவ்வளவுதான், அடிமைப்பட்டான். சவுலுடைய முடிவு என்னவா இருந்தது? அவன் தலை வெட்டப்பட்டவனாய் அவன் தாகோனுடைய சிலைக்கு முன்பாக விழுந்து கிடந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக யோசித்து பாருங்க. சில சமயங்களிலே உலக காரியங்கள், சுயமான காரியங்களுடைய துவக்கம் அழகாய் நடத்துவதை போல இருக்கலாம். ஆனால் முடிவு தாகோனுக்கு முன்பாக நம்மை வீழ்த்தி விடுகிறது என்பதை மறந்து விட வேண்டாம். இது பிசாசுடைய தந்திரம். அதை அவனுக்கு அடிமைப்படுத்துகிறது. நம்மை அடிமைப்படுத்து. நமக்கு நினைக்கிறோம் கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, மைக்கு பிடிச்சு நம்ம சாட்சி சொல்றோம். கர்த்தர் என்னை, நான் இப்படி இருந்தேனா, என்னை இப்படி உயர்த்தினார், எனக்கு இப்படி இருந்தது, என் வாழ்வு இப்படி உயர்த்தப்பட்டு, எல்லாம் சரி. ஆவியானவர் நடத்துதல் இருக்குதா? ஆசீர்வாதம் கிடைத்த பின்பு ஆவியானவர் நடத்துதல் இருக்குமானால் அதை நீ பெருமை கொள்ள மாட்டேன். ஆவியானவருக்குரியது ஆவியானவருக்கு கொடுத்திருப்ப, ராயனுக்குரியது ராயனை கொடுத்திருப்பான். ஆவியானவர் குறைஞ்சிட்டு இருப்பார்ல, ஜெபம் குறைஞ்சு போச்சு, வேத வாசிப்பு குறைஞ்சு போச்சு, ஊழியம் குறைஞ்சு போச்சு, சபை கூட்டம் குறைஞ்சு போச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசு நம்மை சிறைப்படுத்துகிறான், எங்கேயோ ஒரு இடத்துல நம்மை அடிமைப்படுத்துகிறான். நாம நினைக்கிறோம் எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, விடுதலை கிடைச்சிச்சு, நன்மை கிடைச்சு நினைக்கிறோம். இல்ல, நோ நோ. அப்படி ஆசீர்வாதம் கடவுள் கொடுங்க, கடவுள் கொடுத்திருப்பார், கொடுக்கிறாரு, அனுமதிக்கிறார் ஆண்டவர். ஏதோ ஒரு சூழ்நிலை உனக்கு நன்மை அனுமதிக்கிறார். ஆனா அதுக்கு அப்புறமேட்டு ஆவியானவர் நடத்தப்படுகிற வாழ்வு இருக்குதான்னு பாருங்க. இல்ல, வேணும், அதுக்கு அப்புறமேட்டு ஆவியானவர் நடத்தணும். ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே அதையே அவன் காரணமா வைத்து நம்முடைய விசுவாச வாழ்வை தடுமாற்ற தள்ளிடாம பாருங்க. எவ்வளவு வருத்தமான காரியம் இல்ல அது? ரொம்ப வருத்தங்க. அது நடந்துச்சு, ஏதோ காரணங்கள் நம்ம சொல்றோம். ஜெபம் குறைஞ்சு போச்சு, வேதம் குறைஞ்சு போச்சு, ஆத்தும அறுவடை குறைஞ்சு போச்சு, விசுவாசம் குறைஞ்சு போச்சு, நம்பிக்கை குறைஞ்சு போச்சு, எல்லாம் குறைஞ்சு போச்சு. இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை, இந்த விடுதலை, இந்த மேன்மையான காரியங்கள். அப்போ இதை கொடுத்தது யார்? ஆண்டவர் கொடுத்திருப்பாரானால் உன் வாழ்க்கையிலே ஆவியானவருடைய நடத்துதல்ல அதன் பின்பு நீ தொடருவாய். இல்லைங்க, ஆண்டவர் தான் கொடுத்தாருனாக்கா அப்போ நீ ஆண்டவரை விட்டு நீ விலகி ஓடுற, சுயமாக ஓடி இருக்கிற. ஆண்டவர் கொடுக்கல, நான் தர்க்கம் பண்ணல. ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், பின்பு நீ சுயமாய் முடிவெடுத்து சவுலை போல உன்னுடைய வாழ்வை நகர்த்தி இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையுடைய பயணம் ஏதோ ஒண்ணு தள்ளப்படுது, ஏதோ ஒண்ணு வாழற, ஏதோ ஒண்ணு ஓடுற அப்படின்னு சொல்லி மட்டும் இருந்துராதீங்க. உங்களுடைய வாழ்க்கையுடைய பயணம் எதுவாய் இருந்தாலும் முடிவு எப்படியா இருக்கும், அது சரியா இருக்க வேண்டுமானால் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வு. எவர்கள் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். அந்த தேவனுடைய பெட்டி அதே தாகோனுடைய சிலைக்கு முன்பாக அது சிறைப்பட்டு போனாலும் தாகோன் தான் தோற்க வேண்டும். உடைய வாழ்வு சிறைப்பட்டு போகலாம், உடைய வாழ்வு அடிமைப்பட்டு போகலாம், உடைய வாழ்வு தடுமாறலாம். ஆனாலும் அந்த இடத்துல எதிராளியான பிசாசானவன் தான் தோக்கணும். ஆனா நீங்க தோத்து நிக்கிறீங்களே, உங்க ஊழியம் தோத்து நிக்குது, உங்க ஜெபஜீவியம் தோத்து நிக்குது, உங்க விசுவாசம் தோத்து நிக்குது, ஆண்டவரை ஆராதிப்பது தோத்து நிக்குது, ஆத்ம அறுவடை அந்த இடத்துல தோத்து நிக்குது. அப்ப யார் உங்களை நடத்துவது? ஆராய்ந்து பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாமே சோதித்தறிய வேண்டிய ஒரு நல்ல ஒரு தருணமாய் இருக்கிறது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். அதுதான் யோவான் 8வது அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறான். பாவம் செய்த பாவத்துக்கு அடிமை. எதுக்கு நீ அடிமைப்பட்டு போயிருக்கிற? உலக காரியத்தை நீ அடிமைப்பட்டு போயிருக்கிற. ஆண்டவருக்கு அடிமையில இருங்க. ஆண்டவரே நான் உமக்கு அடிமை அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் வளைக்கடிய மீன் தூக்கி விசிறடிச்சுட்டு வந்துட்டான். வாழ்க்கையில் எது வேணா நடக்கலாங்க, எந்த நிலையில வேண்டுமானால் போகலாம். நீங்கள் யாருக்கு அடிமை என்பதை உணர்ந்து உடைய வாழ்வை நகர்த்தி பாருங்களேன்.
தேவ சித்தம் உங்களுக்குள்ள நிறைவேறும். இன்னைக்கு மரணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தைரியமா போவீங்களா? பயப்படுவோம். நமக்குள்ள ஒரு பயம் வரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்க மாமியாருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக தெரிந்தது, எனக்கும் அது தெரிந்தது. தெரிந்த உடனே எங்க மாமியார் இடத்துல சொன்னது, அப்பா நான் வெளிநாடு போறேன். இல்ல என்னை எடுத்து போட்டுட்டு போ. அவங்க அழகா என்ன இடத்துல சொன்னாங்க, என்கிட்ட இருக்குது ஆடியோ. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இல்ல மகனே நீ என்னை எடுத்து போட்டு தான் நீ போகணும். எங்க நான் நம்புறேன், நீ எடுத்து போட்டுட்டு போயிடுவேன். எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது உன் மேல. நீ எடுத்து போட்டு தான் போகணும், நீ போக கூடாது. எங்கன்னா அப்படி போனா கூட இங்க எங்கன்னா லோக்கல்ல போன நீ வந்துடணும் அந்த நேரத்துல. எனக்கும் அது தெரிந்தது. கடைசி நேரத்தை அவட்ட கேட்டாமா, நான் ஏதாவது உங்ககிட்ட இது வரைக்கும் நான் தேமாவை திருமணம் செஞ்சதுல இன்று வரை நான் ஏதாவது உங்ககிட்ட தப்பான இந்த சாரின்னு கேட்டேன். ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன காரியம், நீ எதுவும் செய்யல, நீ கோபமா பேசுவ, தவறு இருக்காதுப்பா, நீ ஒண்ணும் இல்லை, ஏன் அப்படிலாம் கேட்கிற? அழகான ஒரு முடிவு அது, அழகான ஒரு வாழ்க்கையுடைய பயணம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்களேன். இன்று வரை கூட சரி, அவள் நினைத்தேன் என்று சொன்னால் எனக்குள்ள உள்ளம் உடையும். கடைசி நேரங்களில் என்னோடு அவர்கள் இருந்த நாட்களை நான் நினைத்து பார்ப்பேன். யோசித்து பாருங்களேன், வாழ்வு அவ்வளவுதாங்க. இன்னைக்கு ஒரு நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன்? உலகத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறோம். ஆண்டவருக்கு அடிமைப்பட்டு போயிருப்போமானால் தைரியமா போவோம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சவன் பவுல். உங்க வாழ்க்கையை நீங்க முடிக்கிறீங்களா? உலகம் முடிக்குதான். அப்படி முடிச்சிருந்தா நீங்க பயப்பட மாட்டீங்க. மரணம் வர சந்தோஷமா நாம போவோம். மரணம் வந்தா பயம், டாக்டரை கூப்பிடுறோம், ஐயோ என்ன நடக்குமோ தெரியலன்னு சொல்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய பயணத்துல நம்ம யாரால நடத்தப்படுகிறோம், எதற்கு அடிமையா இருக்கிறோம் இன்னும் தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் தெரியாம வாழ்க்கை பயணம் இருக்கிறது. நான் ஜெயிச்சுட்டு அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் அழிந்து ஆயிற்று, முற்றிலும் நான் தேறினவன் ஆனேன் அப்படின்னு நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். அல்ல, நீ விழுந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். மறந்துடாதீங்க, துவக்கத்தில் உங்களுக்கு எல்லாம் இன்பமா இருக்கலாம், எல்லாம் ஆசீர்வாதங்களை போல உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். முடிவு எப்படியா இருக்கிறது என்பதை நீங்கள் கவனியுங்க. கவனித்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க, வாழ்க்கை பயணத்தை நகர்த்துங்க. கெட்டகுமாரனுடைய வாழ்வை நம்ம பார்த்திருக்கிறோம்ல. கெட்டகுமாரன் வாழ்வு தகப்பனை விட்டு விலகி ஓடுறோம். என்ன நடந்தது? சந்தோஷத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், உணவை இழந்தான், இல்ல ஒரு பாதுகாப்பை இழந்தான், எல்லாத்தையும் இழந்துட்டானே. இன்னைக்கு ஆண்டவர் விட்டு தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலகி ஓடுகிறதுனால, தேவனுடைய பிள்ளையா இல்லாத இருக்கிறபடினால்தான் கெட்டகுமாரனுடைய வாழ்வு, சிம்சோனுடைய வாழ்வு, சவுலுடைய வாழ்வு, ஆண்டவருடைய பிரசனத்தை இழந்த ஒவ்வொருடைய வாழ்வும் அப்படிதான் தடுமாறுகிறது. அந்த தடுமாற்றத்துக்கு நம்ம நினைச்சிருவோம், விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு வாங்கணும். அது மாதிரி நம்ம ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டுட்டோம். ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன்னு, ஜெபத்தை விட்டுட்டேன்னா, நான் வேத வாசிப்பை விட்டுட்டேன்னா, என்ன அதுக்குள்ள என்ன பாவின்ற என்னாலும் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் நாம. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்பம் ஒன்று வந்தார்கள். துவக்கத்திலே வந்த குடும்பம் அது. அந்த குடும்பம் ரட்சிப்பின வந்துச்சு, ஊழியத்தில் நல்லா இன்வால்வ் ஆனாங்க. துவக்கத்தில் அவர்களுக்கு ஒரு மகன் ஒருவர் உண்டு, நல்ல ஒரு ஊழியத்தில் நல்ல இன்வால்வ் ஆன மகன். இவங்க சுகம் கிடைச்சிச்சு, அந்த அம்மாவுக்கு ஒரு அசுத்தாவி விலகியது, குடும்பம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. நல்ல கிறிஸ்தவ குடும்பம் தான். என்ன நடந்து தெரியுமா? சபைக்கு வர்றது கொஞ்சமா விட்டாங்க, சபையை விட்டாங்க. எங்கிட்ட பேசுவாங்க, சபைக்கு வர்றதெல்லாம் விட்டுட்டாங்க. நாங்க என்ன கடல் விட்டா போயிட்டோம் அப்படின்னாங்க. என்ன தெரியுமா? உறவுக்கார ஒரு 2-3 நாளாய் தொடர்ந்து எனக்கு போன் அடிச்சுனா, பாஸ்டர் நீங்க தான் வரணும். என்ன நடந்தது? லூர்தருக்கு அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டு மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். அம்மாவிடம் இருந்த ஆவி வேறொருவிடம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நாம அப்படிதான் ஏதோ இன்பங்களை தேடி ஓடுவதாய் ஜெயிச்சுட்டே நானு அப்படின்னு ஓடுறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அல்ல, முடிவு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எந்த காரியமாக இருந்தாலும் ஆவியானவரின் நடத்துதல் அதில் காணப்பட வேண்டும். ஆவியானவர் நடத்துறாரா, இது ஆண்டவருக்கு பிரியமான எடுக்கிற முடிவு. என்னுடைய பிரயாசங்கள் யாருன்னு சொல்லலாங்க, சொல்லலாம். சூழ்நிலை என்ன அப்படி தள்ளிடுச்சு, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, யார் மேல நீங்க குறை சொல்லலாம். இல்ல இல்ல இல்ல,
கெட்டகுமாரனுடைய வாழ்வு பாருங்க, மனம் திரும்புறான். மனம் திரும்புங்க. நீங்க மீண்டுமாய் பாதுகாப்பு கிடைச்சது, உணவு கிடைச்சது, சந்தோஷம் கிடைச்சது, சமாதானம் கிடைச்சது. இழந்ததெல்லாம் கெட்டகுமாரனுக்கு கிடைச்சது. தாவீது கூட பாவம் செஞ்சு மீண்டுமாய் ஓடி வந்த தேவ சமூகத்தில் நிக்கிறான். ஆண்டவரே ஓடி போய் நிக்கிறான். பாவம் செய்தேன்னு வந்து நிக்கிறான். ஈசோப்பின கழுவி சுத்திகரிங்க என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறான். மீண்டுமாய் வாழ்வு சமாதானத்தோடு பயணிக்குது. நாம மனம் மாற நமக்கு விரும்பம் இல்லை. இன்னும் அந்த மாம்சிகத்திலே இருக்கிறோம். என்னையா, நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் நான் இப்படிலாம் ஊழியம் செஞ்ச, மீண்டும் அப்படி செய்யணும், நான் செய்யற ஆண்டவரே அப்படின்னு என்னைக்காவது நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? மீண்டுமா? இல்ல. அப்படி அன்னைக்கு ஜெபிச்ச மாதிரி நான் போய் ஜெபிக்கிறேன். மீண்டுமா இப்படி போய் தனிமையில போய் நான் ஜெபிக்க போறேன். மீண்டுமாய் ஆத்துமாக்களை சந்திக்க போகிறேன். மீண்டுமாய் நான் ஊழியத்தில் அப்படி என்னைக்காவது திருப்பி ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல. நமக்குள்ள சுயத்துல தானே சிக்குண்டு அடிபட்டு ஓடுறோம். என் வாழ்க்கை உலகத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறது, சுயத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறது, மாம்சகத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறது. ஆண்டவருக்கு அடிமைப்பட்டு படுவேனானால், மீண்டுமாய் நான் கெட்டகுமாரனை போல மனமாறுவேனானால், தாவீதை போல மனமாறுவேனானால், என் வாழ்வு எப்படி இருக்கும்? என் வாழ்வு மீண்டுமாய் தொடரும் இல்லையா? நான் மனமாற விரும்பலையே. மீண்டுமா அந்த நிலைக்கு என்னை போய் நான் நிறுத்திக் கொள்ள விரும்பலையே. அப்படிப்பட்ட ஜெபம் மீண்டுமாய் செய்ய விரும்பல. ஏன் விரும்பல? நான் விரும்புகிறதை நான் செய்யாமல் விரும்பாததை எனக்குள் செய்ய வைக்கிறது. என் உள்ளத்துக்குள்ள ஒரு போராட்டம் இருந்தது. அது ஒரு போராட்டம். உள்ளத்துக்குள்ள ஒரு போராட்டம். நான் விரும்பதை செய்யணும் ஒரு சைடுல, இன்னொரு சைடுல பாவம் செய்யற. எப்படியாவது உன்னை தள்ளணும். உன்னை பொருளாதாரத்தை உன்னை தள்ளுது, இல்ல குடும்ப நிலையை தள்ளுது, பலவீனங்களை கொடுத்து ஏதாவது ஒண்ணு கொடுத்து தள்ளுது. நாம விழுந்து போறோம், அதுக்கு அடிமை ஆயிடுறோம். ஐயா அதனால மாடு வாங்கிட்டு, அதனால சூழ்நிலை, இதனால இவர் வந்துட்டு, அதனால யார் வந்தாலும் ஆண்டவருக்குரியது. போய் நில்லுங்கள. என் அழைப்புதான் அதெல்லாம் நான் விட்டு வரமாட்டேன். நில்லுங்கள, நில்லுங்கள. மீண்டுமா இந்த பலனை கர்த்தர் கொடுப்பான். தாவீது கொடுக்கல மீண்டுமா, சிம்சோனுக்கு மீண்டும் கொடுக்கல, உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ வேற எதற்கோ ஒண்ணுத்துக்கு நீ அடிமைப்பட்டு போயிருக்கிற என்பதை நீ மறந்துடாத. அடிமைப்பட்டு போயிருக்கிற அதை உணருங்க. அதை உணர்ந்து உடைய வாழ்வை நகர்த்துங்க. எபிரேயருக்கு எழுதும்போது அதுதான் அவர் சொல்கிறார், எடுத்துக்கொள்ளலாமே. எபிரேயர் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சோதனைக்கு போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் கீழ்ப்படிங்க. முதல்ல கீழ்ப்படிதல் வேணுங்க. ஆவியானவர் நடத்துதல் வேணும், கீழ்ப்படிதல் வேணும். முதல்ல தேவை அதுதான். ஆவியானவர் நடத்தணும், ஆண்டவர் நீ அடிமையா இருக்கணும்னு நினைச்சனா முதல்ல கீழ்ப்படியுங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அதுதான் அந்த ஆசீர்வாதத்தை சந்ததிக்குள்ளாக போகுது. அது அவனுக்கு, பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு போன சந்ததி சந்த ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் பெற்ற ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு வருதானே சந்தேகமாகுது. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளை தெரியல. ஏதோ குடிசை வீட ஒரு ஓட்டு வீடா மாத்துற என் பிள்ளை அதை மாடி வீடா மாத்துமா தெரியல. மாடி வீடா இருக்கிறது அது கோபுரமா மாத்துமா தெரியல. எனக்கு அருமையானது தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க கொஞ்சம். ஆபிரகாமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான். கீழ்ப்படிங்க, சத்தியத்தை கீழ்ப்படிங்க. கீழ்ப்படினா நீங்க என்ன செய்வீங்க? மீண்டுமாய் அந்த ஜெபத்தை செய்வீங்க, மீண்டுமா அந்த ஊழியத்தை செய்வீங்க, மீண்டுமா அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரும், மீண்டுமா அந்த நம்பிக்கையில உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லையே. கீழ்ப்படிங்க. சவுல் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில இல்லையா? சிம்சோன் கீழ்ப்படியில. கீழ்ப்படியாம தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியில, வழியில அழிக்கப்பட்டார்கள் அவர்கள்லாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வு தடுமாறுறதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது. கொஞ்சம் கீழ்ப்படிங்க, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமா பெரிய ஒரு அற்புதம் செய்வார். 1 சாமுவேல் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 12வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்களுக்கு விரோதமாய் எழும்பும். கீழ்ப்படியலன்னா போயிடுச்சு, விரோதமாக தான் கர்த்தர் வருவார். கீழ்ப்படிந்து பாருங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு பாதுகாப்பாய் வரும். கீழ்ப்படிந்து பாருங்க, தேவ ஆவியானவர் உங்களை நடத்துவார். கீழ்ப்படிந்து பாருங்க, கீழ்ப்படிந்து பாருங்களேன், ஆண்டவருடைய நடத்துதல் நீங்க புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் சவுலுடைய நிலைமை எப்படி போச்சு. இன்னைக்கு நாம கீழ்ப்படியாததுதான். சிம்சோன் கீழ்ப்படியாததான்.
இவெல்லாம் ஏன் எப்படி நடந்தார்கள்? ஏன் சவுலுடைய தலை வெட்டப்பட்டு நாகனுடைய சிலைக்கு வேணுமா? எவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகம், எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பு. உங்களுக்கு இருக்கிற அழைப்பு எவ்வளவு பெருசு, எல்லாருக்கும் இருக்குதா? உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்ல, அவ்வளவு பெரிய அழைப்பை தானுடைய சிலைக்கு முன்பாக தலை வெட்டப்பட்டு விழுந்து போய் கிடக்கிறது. அவமானம் இல்லையா? சிம்சோன், நசரேய விரதம் இருக்கிற சிம்சோன் வேடிக்கை பொருளாய் மாறினான். கீழ்ப்படியாம தானே? கீழ்ப்படிங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு. யாருக்கு கீழ்ப்படிங்க? தேவனுக்கு கீழ்ப்படிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க. ஆவிக்குரிய பயணம் ஒரு போராட்டம். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே அதை செய்ய வைக்கும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்களேன். கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று செயல்படுகிறது. ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று செய்ய வேண்டும் என்பதை செய்யாதபடி, ஜெபிக்காதபடி, வேத வாசிக்காதபடி, ஊழியம் செய்யாதபடி நான் அதுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறேன். செய்ய முடிய ஆசை இருக்குது, செய்யணும்னு நினைக்கிற பிரதர், ஜெபிக்க முடியல பிரதர், வேத வாசிக்க முடியல, ஊழியத்து போறோம் நினைக்கிற முடியல. ஏன் முடியல? நீ அடிமைப்பட்டு போயிருக்கிறாய், நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாய். இதுதாங்க இந்த தடுமாற்றத்துக்கு காரணமே. இதுதாங்க நீங்க விரும்புறது செய்ய முடியாது. அழைப்பு நிறைவேற்றும் நிறைய பேர் ஆசைப்படுறோம், முடியல. ஏன்? எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் கீழ்ப்படிறது இல்ல, எவ்வளவு தேவன் பேசினாலும் நோ. கீழ்ப்படியாமை தான் நம்மை தடுமாற்றத்தில் தள்ளி கொண்டிருக்கிறது. விழுவாய் கொண்டிருக்கிறோம். தாவீது போராட்டத்தில் விழுந்தான், அவன் மனம் திரும்பிய பண்புதான் மீண்டுமாய் அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்தது. போராட்டங்கள்ல விழுறான் தாவீது, சமூகம் துரத்துறான், ஒரு சைடுல ஓடி ஒளியறான். ஏன்? நீ விழுந்த பாவம், செய்யற பாவத்தை விடுங்க. இன்னைக்கு மனம் திரும்ப, ஆவியோட கரங்களை ஒப்புக்கொடுங்க, மனமாற்றத்தோடு உடைய வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் மாற்றங்களை உண்டாக்குவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 31வது வசனம் சொல்றார், விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தவர்களோடு கூட சேதம் ஆகாமல் போனால், கீழ்ப்படிந்தவங்களோடு இணைந்தாவும் இல்ல ராகாப்பு அழிந்திருப்பா. வேசிதாங்க, பாவம் செய்தவங்க தாங்க, கீழ்ப்படிந்தவங்களோடு இணைஞ்சிருங்க. என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்தவங்களோடு இணைங்க. கீழ்ப்படியாதவங்க நமக்கு இணைப்பு. எங்க இணைக்கிறது? சத்தியத்தை கீழ்ப்படி மாட்டான், அவனோட இணைஞ்சிருப்பான். தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படி மாட்டான், அவனோட இணைஞ்சிருப்பான். நீ இணையறவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறான பாரு, வேற யாரையும் சேர்க்காத, வேற யாரையும் கிட்ட சேர்க்காத. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறான், அவனோட உறவை, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வை, அவனோட ஐக்கியப்படு. நல்லா நீங்க திரும்பி பாருங்களேன், ஆவிக்குரிய காரியம் நடந்த காலங்களில் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவர்களோடு நீங்கள் நடந்திருப்பீர்களானால் அந்த நாட்களை நினைத்து பாருங்க. அருமை அருமை அழகான ஒரு நாட்கள். ஆனா இன்னைக்கு அப்படி தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவனோடு அதிக நேரம் செலவு பண்றோமா? உலக மனுஷனோட அதிக நேரம் செலவு பண்றோமா? ஏன் இந்த போராட்டம்? ஏன் உள்ளத்துக்குள்ள அந்த போராட்டம்? செய்ய வேண்டும் என்று நினைப்பதை செய்யாதபடி என் உள்ளத்துக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கிறது. ஏன் இந்த போராட்டம்? என்னோடு இருக்கிற உறவுக்காரன், என்னோடு நடக்கிறவன், என்னோடு நண்பனாய் இருப்பவன் கீழ்ப்படியாதவன். இதுதான் விழுந்தது. ராகா பேசி அவர் கீழ்ப்படியாதவர்களுக்கு இருக்கிற தண்டனை அவர் பெறவில்லையா, கீழ்ப்படிந்தவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொண்டாலாம். எவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல? கீழ்ப்படிந்தவர்களோடு நடந்து பாருங்களேன், அந்த ஆசீர்வாதம் உனக்கு. கீழ்ப்படியாதவர்கள் நீ சேர்ந்திருந்தனாக்கா உன்னுடைய பாவம் உன்னை அந்த நரகத்துக்கு தள்ளி இருக்கும் இல்லையா? நம்ம அப்பா அம்மா செஞ்ச பாவம், தாத்தா பாட்டி செஞ்ச பாவம் நம்மள ஒண்ணு தள்ளும். கீழ்ப்படிந்தவன் செய்யும் போது அந்த பாவம் கழிஞ்சிட்டு இந்த கீழ்ப்படுகிறவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை ராகா பெற்றதை போல நாமும் பெற்றுக்கொள்வோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள பாருங்க. ஆவிக்குரியவர்களாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. ஆவிக்குரிய பயணமாய் இருக்கட்டும். அதான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்கிறார், நம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் வேணும். நீங்க பிழையுங்க, ஆவிக்கேற்றபடி நடங்க, பிழைச்சுக்குங்க. இன்னைக்கு தாவீதை போல மீண்டுமாய், சிம்சோனை போல மீண்டுமா அந்த பலனை கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார்.
ஆனா இனி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. ஆவியானவர் நடத்துகிற ஒரு வாழ்வாய் இன்னிலிருந்து, இந்த ஆராதனையிலிருந்து உங்களுடைய வாழ்வு மாறட்டும். இந்த ஆராதனையிலிருந்து உங்களுடைய வாழ்வு ஆவியானவர்களால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வாய் மாறட்டுமே. அப்ப கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நமக்கு மட்டுமல்ல, என்னோடு இருக்கிற என் சந்ததிகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கும் என் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, என்னுடைய உறவுக்காரருக்கும் லோத்துவுக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்தது. அந்த ஆசீர்வாதம் என்னோடு யார் யார் இணைகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார், உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதே கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிக்கும் சொல்றது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்களுடைய மாம்ச இச்சைகளை, அதோட ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து இருக்கிறார்களாம். சிலுவையில அரைஞ்சிருங்க. ஆவிக்கேற்றபடி நடக்கணும்னாக்கா சிலுவையில அரைஞ்சிருங்க. அவன் தான் ஆவிக்கேற்றபடி நடப்பான். இன்னைக்கு எல்லாத்தையும், எதெல்லாம் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துற எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க. ஆண்டவருடைய நடத்துதலுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை என்னை நடத்துங்க என்று சொல்லி அவருடைய கரங்களில் உங்களுடைய வாழ்வை போடுங்க. அப்பொழுது ஆவிக்கேற்றபடி உங்களுடைய வாழ்வு நகர்த்தப்படாது. ஆவியானவர் நடத்துகிற ஒரு வாழ்வாக உங்களுடைய வாழ்வு மாறிவிடும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்றார், ரோமர் 6வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்றார், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவளோடு கூட சிலுவையில் அறிந்திருக்கிறோம். சிலுவையில் அறிஞ்சிருங்க. அந்த பழைய குணத்தை, பழைய எண்ணங்களை எல்லாத்தையும் மாத்திருங்க. இன்னைக்கு ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வாக உங்களுடைய வாழ்வை நகர்த்தி பாருங்களேன். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தை முழுசுமா இருக்கணும். அப்படி பிள்ளைகளோடு இருக்கும், கணவனோடு இருக்கும், மனைவியோடு இருக்கும், உறவுகளோடு இருக்கும், எல்லாரோட இருக்கும். அந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தையே சூழ்ந்து இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டம் அப்படியே இருக்காது, எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு 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 அது சந்ததி சந்ததியாய் கடந்து போனதான். அந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாய் கடந்து போகும். அந்த ஆசீர்வாதம் நம்மோடு நின்று விடாது, உங்களோடு நின்று விடாது. உங்க பிள்ளைகள் அனைவருக்கும் அது போய் சேரக்கூடியதாய் அது காணப்படும் என்பதை மறந்து விட வேண்டாம். அதான் 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறார், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்குமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க. அந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு. போராட்டத்தை விலகணும்னாக்கா மாம்ச இச்சைகளை விட்டுடுங்க. சுயமா முடிவுபட்டதை விட்டுடுங்க. ஆண்டவர் நடத்துகிற காரியத்தை ஒப்பு கொடுங்க. எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ ஆண்டவர் நடத்தும்படியாய் உங்களுடைய வாழ்வு ஒப்பு கொடுங்க. மாம்ச இச்சைகளா விட்டுடுங்க. இதுதான் என் உள்ளத்துக்குள்ள ஒரு போராட்டத்தை உண்டாக்குது. நான் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை செய்ய முடியாதபடி, தேவ சித்தத்தை எனக்குள் நிறைவேற்ற முடியாதபடி எனக்குள்ள ஒரு போராட்டம். இதுதான் நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அந்த போராட்டத்தில் என்னுடைய வாழ்வை தள்ளி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாற்றங்களை காண்போமே, மாற்றங்களுக்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போமே. நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலே 22வது வசனம் சொல்றார், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதுக்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்று சொல்கிறார். அந்த மனமாற்றம் வந்த உடனே பாருங்க, தாவீது ஆண்டவருக்கு ஏற்றவனாய் மாறிட்டான். நீங்களும் உங்களை ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுங்க, ஆவியானவர் நடத்துதல் ஒப்பு கொடுங்க. நீங்களும் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய் மாறிடுவீங்க, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாறிடுவீங்க, ஆண்டவர் அங்கீகரிக்கிற பாத்திரமாய் மாறுவீங்க. தேவன் உங்களை நடத்துகிற ஒரு வாழ்வாக உங்களுடைய வாழ்வு மாறும். தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்வாக உங்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். அதான் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதுல 7வது வசனத்திலே சொல்றார், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவங்களோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் இதை பார்க்கிறாரு, இதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு உன் இதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். வெளிவேச வேண்டாம். அந்த உள்ளத்துக்குள்ள போராட்டம் நடக்குது, அந்த இதயத்துக்குள்ள ஆண்டவருக்குள்ள நீ எப்படி அடிமைப்பட்டு போயிருக்கிற, உன் இதயம் எதை சார்ந்து இருக்கிறது, உன் இதயம் எதற்காக வாழுகிறது, எது இருந்தால்தான் என்னுடைய வாழ்வு என்று சொல்லி தீர்மானித்து உன் வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறாய், அந்த இதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே அந்த இதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. மீண்டுமாய் உங்களை எனக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை சொன்னதை போல ஆண்டவர் உங்களையும் சொல்லுவார், எனக்கு ஏற்ற மகன் இது, எனக்கு ஏற்ற மகள் என்று சொல்லுவார். அந்த ஆசீர்வாதம் எங்கு போனது? ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது சந்ததி சந்ததி ஆகி போனது. கீழ்ப்படியுங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க.
ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆகவே ஆவியானவர் நடத்தப்படணும். ஆவியானவர் நடத்தப்படல, நீ வார்த்தைக்கு கீழ்ப்படியில, உங்களுடைய தலை நாகோனுடைய சிலைக்கு கீழே விழுந்து போய் கிடக்கும். இந்த உலகத்திலே சிம்சோனுடைய வாழ்வு வேடிக்கை பொருளாய் மாறியதை போல, சவுலுடைய தலை நாகோனுடைய சிலைக்கு கீழாக விழுந்து கிடந்ததை போல வாழ்வு தள்ளப்பட்டுடும். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு நாளைக்கு மாறிடலாம் இல்லை. இன்னைக்கு நீங்க செய்யறதா நாளைக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கறதா நாளைக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு வாழற வாழ்க்கை தாங்க நாளைக்கு. நாளைக்கு வாழ்வோமா தெரியாது, இன்னைக்கு வாழ்ந்துருங்க. நாளைக்கு எப்படி இருக்க முடிவு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் ஒரு மனமாற்றத்தோடு வாழ்வை நகர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.